ஆனால் ஸ்கேமில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் மினி வெர்ஷனாக குட்டி வெர்ஷனாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஸ்பீட் 400. அண்ட் சொன்ன மாதிரி பிக்கப்பு அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் வந்து கழுவி ஊற்றுவார். ஸோ பட் ரியாலிட்டி அது கிடையாது. உண்மையாகவே நல்ல பைக் தான் இது. ஸோ பட் ஸ்டில் அதை விட இது வந்து எனக்கு இன்னும் ஃபன்னாக இருக்குது, நல்லா இருக்குது. வண்டி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஜென்ரலாக நான் டெஸ்ட் பண்ண விரும்புவேன். நம்ம ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ட்ரைம் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ ட்ரைம் ஷோரூமில் ஸ்பீட் 400 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்க்ராம்ப்ளர் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், ஓட்டியிருக்கோம், ரொம்ப நாள் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் 400 தான் செய்ய போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ள சிட்டிக்குள்ளே, ஸோ மதுரை சிட்டிக்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ எனிவே லெட்ஸ் சி. ஸோ டிராஃபிக்கில் எப்படி இருக்குது அண்ட் ஹைவே க்ரூஸ். ஸோ பேசிக்காகவே நம்ம ஹைவே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஹைவே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஷோரூமை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நோட் எப்படி இருக்குன்னு ஸோ போகலாமா? ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான். நான் வந்து சேம் ஸ்க்ராம்ப்ளரில் எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான். ஆனால் ஸ்கேமில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் மினி வெர்ஷனாக குட்டி வெர்ஷனாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஸ்பீட் 400. ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி போயிடுவோம். ஆக்சுவலி ஜென்ரலாகவே வந்து ஸ்பீட் 400 வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபன்னாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறதுக்காக தான். ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் லாங் ட்ரைவ்ஸ் அண்ட் க்ரூசிங் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பட் இருந்தாலும் டூரிங்க்கெலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாகவே நீங்கள் கண்டிப்பாகவே வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மளை இழுத்துட்டு போகிறதுக்குன்னு செஞ்சு வச்ச வண்டி போல் இருக்குது. ஆக்சுவலி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல புஷ்ஷு, நல்லா ஓட்டத்துக்கெலாம் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சஸ்பென்ஷன் ஓகே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் 40 தான் வந்து இதில் விட்டேன், நான் ஹம்பில் விட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாகவே ரைட் பண்ண முடியுது நம்மளால். அந்த கார்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் பிரேக்கிங்ஸுமே கூட வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் போட்டேன் இங்கே நிற்குமா அப்படின்ற சந்தேகம் தேவையில்லை. ஸோ சூப்பராக இருக்குது. என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். ஆக்சுவலி ஆனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா தான் அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம பேக் பிரேக்னால் தட் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஸ்மூத்தாக கொஞ்சம் எக்ஸாக்டாக இங்கே தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஸோ இஃப் இன்கேஸ் ஃப்ரண்ட்டு அண்டு இன்ஜின் பிரேக் போடுறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. டேர்னிங்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ யூட்டர்ன் அடிக்கணும் நான். ஸோ ரோடோட சூப்பர். ஸோ நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக தான் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி பிக்கப்பு அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரிலையபிலிட்டி பற்றி பார்க்கணும். ஸோ ரிலையபிலிட்டி வந்து நம்ம திருப்பி நம்ம பைபாஸ் பிடிப்போம். ஸோ பைபாஸ் பிடிக்கும்போது நம்ம அங்கே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கியருக்கு செகண்ட் கியருக்கு இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இது போகுது அப்படின்றதும் அங்கே வச்சு பார்த்துடலாம் நம்ம. இப்போ ஆக்சுவலி ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் பிடிக்கணும். நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது,
அந்தளவுக்கு இது வரல, கான்ஃபிடன்ட் கிடைக்கல எனக்கு. சீரியஸாக உண்மையாகவே தான் சொல்கிறேன் நான். ஆனால் அதுவே வந்து இன்ஜின் பிரேக் போடுறோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்டு வண்டி வந்து அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம பவர் மட்டும், ஸோ இந்த விரலில் நம்ம பவர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், அது வாட்டுக்கு போகுது. ஆக்சுவலி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபன்னான பைக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது இந்த பைக்கை சொல்லுவேன் நான். ஸோ என்னை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வச்சுருக்கிறது ஹிமாலயன். ஸோ ஹிமாலயனை நான் இந்த மாதிரிலாம் ஓட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நம்மளால். பட் இருந்தாலும் நல்ல இந்த ஃபன்னாக இந்த உள்ளே பூந்துட்டு போகிறது, இந்த ஓட்டிகிட்டு போகிறது, மேபி பிள்ளைங்களுக்கு மேபி இந்த வண்டி பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக 100% பிரேக்கிங்க்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் பிரேக் ஆர் நம்ம வந்து இன்ஜின் பிரேக் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னொரு ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஏதோ மிதந்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில டைம் மேபி ஒரு வேளை கொஞ்சம் ஒரு வேளை ஒரு பெரிய இதில் பள்ளத்தில் எல்லாத்தில் விட்டோன்னா ஸோ இது பறக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் இது வந்து இஷ்யூவாக சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கியரிங்ஸ் ஆல்சோ நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம நம்மளோட கண்ட்ரோல் எப்படியோ ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கிளட்ச்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான இதுவுமே வந்து எனக்கு இதில் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பட் இது டெஸ்ட் ட்ரைவ் பைக் தான். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பைக் இருந்தாலும் நல்லா அடின்னு அடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பைக் தான் நமக்கு தேவை. ஏன்னா யார் நல்லா அடித்த பைக்கில் தான் வந்து நம்ம நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நான் சும்மா அப்படி இழுத்துட்டு போகுது எல்லாத்தையும். ஓ மை காட், இது சரியான இம்பேக்ட் எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரீட் தான், அட்வென்ச்சர் லெவலுக்கு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போ இந்த பெரிய பள்ளத்தில் விடும்போது எனக்கு முதுகில் வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் தெரிஞ்சுது. ஐயோ, கொஞ்சம் நல்ல பெரிய பள்ளம் தான். ஸோ இந்த மாதிரி பம்பெல்லாம் குறைய முடியாது, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது எனக்கு. திம்முன்னு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது எனக்கு. ஸோ அண்ட் ஆஸ் வெல் as எனக்கு வந்து இது ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம வளைஞ்சி ஓட்டுறதுக்கு, ஸோ ஹேண்ட்லிங்ஸு அண்ட் இன்கேஸ் நம்ம கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆக்சுவலி டயர்ஸ் வந்து தேஞ்சிருக்கும் தான், நல்லாவே தேஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. பட் இருந்தாலுமே ஸோ 10,000 கிலோமீட்டர் நம்ம டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 8000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே எனக்கு வந்து கார்னரிங்ஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக தான், ஒரு கான்ஃபிடென்ட்டான கார்னரிங்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை பென் போடுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி ஸோ இது வந்து எங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நார்மல் டிஸ்பிளே தான். ஸோ நமக்கு மீன்ஸ் அந்த ரெட்ரோ லுக்கான அந்த இது தான். பட் ஸ்டில் நமக்கு வந்து இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி என்னென்ன டீல்ஸு மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஹீட் அப்படின்றது வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து ஹீட்டு தெரியல. நான் எதுக்கும் வந்து நான் எக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். தட் மீன்ஸ் ஸ்க்ராம்பிளரோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹேண்டில் பார்ஸ் வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு. பட் ஸ்டில் ஓகே, பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடம்லாமே வந்து கொஞ்சம் பள்ளம்தான். இப்போ நம்ம விட்டு எடுத்தது எல்லாமே பள்ளம் தான். ஆனால் பள்ளத்தில் வந்து நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுப்போம். ஓகே, இன்னும் 60 கிலோமீட்டர் போவோம். இப்போ ஒரு கோடு காட்ட வந்து தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, நம்ம அம்மாட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அண்டு கம்ஃபர்டபுள் சொன்னேன் இல்லையா. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் டீசெண்டானது தான். பயங்கர சாஃப்ட்வேர்லாம் சொல்ல முடியாது, பயங்கர ஹார்டுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. பட் எனக்கு நான் இதோட டூரிங் சீட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது தான். ஆனால் இது டூரர் பைக் கிடையாது. ஸோ நம்ம அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஏன்டா கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற பேர் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் வந்து கழுவி ஊற்றுவார் எதாவது ஸ்பீட் 400. ஆனால் சொன்ன எந்த விஷயமே வந்து உண்மை கிடையாது.
உண்மை கிடையாதுன்னு நான் சொல்ல, மேபி அவரோட பைக் அப்படி இருக்கான்னு தெரில. பட் நான் இப்போ இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட நான் எப்படியுமே 400X வந்து ஒரு எப்படி 1000 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் ஓட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 1000 கிடையாது, ஸோ 1000 கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் கூட ஸோ ஒரு திண்டிவனம், பாண்டிச்சேரி டு திண்டிவனம், ரிட்டன் திண்டிவனம், திருப்பி சென்னை டு பாண்டி, ஸோ சென்னைக்குள்ளே ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஓட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம வண்டி தானே, நம்ம தம்பி வண்டி தானே அப்படின்னு சொல்லி நல்லாவே ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ இருக்குது, வைப்ரேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஸோ பிக்கப்பில் இந்த மாதிரி இருக்குது, பிரேக்கிங் இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு அவர் வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வண்டி நிறைய வண்டி ஓட்டினது இல்லை போல் இருக்குது. ஸோ நேராக புது வண்டியாக இப்போ புதுசாக எடுத்து எல்லோரும் சொல்கிறத பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே ஓட்டுறாரு போல் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பட் ரியாலிட்டி அது கிடையாது. உண்மையாகவே நல்ல பைக் தான் இது. உண்மையாக நல்ல பைக்குன்னு சொல்கிறத சூப்பர் பைக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதாவது நார்மலில் சூப்பர் பைக் கேட்டகரி சொல்லலை. அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு திட்டி விட்றாதீங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த ஃபன்னஸ்ட்டு ஆர் ஃபன்னியஸ்ட்டு பைக்னால் இந்த பைக்கை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஃபிட்கேஸ் ஃப்ரண்ட் பிரேக் போட்டால் தேய்ச்சி நிற்கும், தூக்கி போட்டுரும், அந்த மாதிரி கவலையே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீரியஸாகவே நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் எல்லா பைக்ஸுமே சொல்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, முடிஞ்சா க்ளவுஸ் அண்ட் கம்பல்சரி ஷூஸ். ஸோ போட்டுட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டு பாருங்கள். வண்டி சும்மா அப்படியே அள்ளுது. சரி, ஓகே, நம்ம சிட்டியில் சுற்றினது போதும். இப்போ நம்ம பைபாஸ் பக்கம் போகலாம். ஸோ நம்ம இது உள்ளே பூந்து நிறைய பைபாஸ் தான். ஸோ அங்கே வந்து ரிலேபிலிட்டியும் டாப் ஸ்பீடும் என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். டாப் ஸ்பீடு ஓகே தான். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் 160 தாராளமாக போகும். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ எம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் டாப் ஸ்பீடு. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ரைடிங் என்ஜாய்மெண்ட்டு தான். நமக்கு என்ஜாய்மெண்ட், ரைடிங் ஓட்டும் போது எப்படி என்ஜாய் பண்ணுறதும் ப்ளஸ் வண்டி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஜென்ரலாக நான் டெஸ்ட் பண்ண விரும்புவேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக பைபாஸ் போவோம். ஓகே, பைபாஸ் வந்துட்டோம். ஓகே, நியூட்ரல்லேருந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், நாற்பத்தஞ்சு, 65, 100, 120, 145, 150 வரைக்கும் போச்சு. ஆனால் என்ன நம்ம டச் பண்ண முடியல. திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி 150 டச் பண்ணி வைப்போம். ஓகே, எஸ், கிட்டத்தட்ட 160 டச் பண்ணிடுச்சு. ஈவன் 180 கூட புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வேண்டாம், 160ன்றதே நமக்கு போதும், ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டி நம்ம கிட்டத்தட்ட ஷோரூம் வந்துவிட்டோம். ஸோ உள்ளே ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஸோ ஒன் ஆஃப் த ஃபன்னஸ்ட் பைக், சார் ஆக்சுவலி இது கரெக்டு கிடையாது, ஃபன்னியஸ்ட்டு. அதெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும், வச்சு மன்னிச்சிக்கோங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டின பைக்கு, சிட்டிக்குள்ளே பைக்குனா கண்டிப்பாக நான் ஸ்க்ராம்ப்ளர் 400X வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி NS நான் ஓட்டியிருக்கேன். ஸோ NS 400Zயும் ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாகவே ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கர காம்படிஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஸ்டில் அதை விட இது வந்து எனக்கு இன்னும் ஃபன்னாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி, ஸோ ஒரு பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரோட பைக்குன்னும் போது அதுவும் 16,000 கிலோமீட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ். தட் மீன்ஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ் நினைக்கிறேன். 1000ல் ஒரு வாட்டி விடணும். ஸோ ஏன்னா அது வந்து காமனாக விடுறது. 1000க்கு அப்புறம் 6,000 கிலோமீட்டர்ஸில் தான் 16,000 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து அடுத்த சர்வீஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வந்து உண்மையாகவே வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான்.
ஸோ இருந்தாலும் இந்த வண்டியோட ஸ்பெக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், என் வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இஃப் இன்கேஸ் எந்த பைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண பார்க்குறேன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்மளால் பல விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸோ ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட் அண்ட் ஆல்வேஸ் வித் ப்ராப்பர் கியர். ஸோ நம்ம கப்பலூர் ட்ரைம்பில் தான் வந்து நம்ம ரைடு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ், சூப்பர், ஆசம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பேச்சு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.